ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பார்த்தோம்னா சவுச்சவு கூட்டு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை கல்யாண வீட்லேயோ செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வீட்டில் செய்யும்போது டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ டேஸ்ட்டாக ஒரு சவுச்சவு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 4 பீஸ் அளவுக்கு பெரிய பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துப்போம். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆனதும், இது 1 pot ரெசிபி மாதிரி தாங்க. குக்கர்லேயே 10 minutesல செஞ்சிடலாம். தனித்தனியாக எந்த பாத்திரமும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுந்து, அடுத்தது கடலப்பருப்பு இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயில். இது பொரிஞ்சு வர டைமில் நான் இங்கே ஒரு 10 பீஸ் அளவுக்கு நிலக்கடலை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது இல்லைனா கல்யாண வீட்டில் சாப்பிடும்போதும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் நிலக்கடலைக்கு பதில் மூக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது பெருங்காயத்தூள். உங்களுக்கு பெருங்காயத்தூள் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக மணமாக இருக்கும். அதே போல் ஐயரு சமையலில் பெருங்காயம் அதிகமாக சேர்ப்பாங்களே அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அடுத்தது சவுச்சவை நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் நான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பிஃபோர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சவுச்சவும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு கூட எக்ஸ்ட்ரா பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் நான் விட போகிறேன். விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குது இல்லையா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சவுச்சவ் குழையிறதுக்காக நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கரண்டிலேயே ஸ்மாஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்தாலும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த தண்ணியை சுண்ட வைக்கிறதுக்காக ஒரு 3 minutes அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நான் ஆன் பண்ணி இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதே போல் தேங்காய் இங்கே நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்க்க போகிறேன். தேங்காய் அதிகமாக பிடிக்குன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இது மீடியமாக இருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நல்லா சுண்டி வரும். பார்க்க தலை இருக்கும். தயிர் சாதத்தோட சூப்பர் அண்ட் ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு இதை தயிர் சாதத்தோடு சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு, பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்